பிரேஸ் த லார்ட். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. இந்த வசனம் சங்கீதம் 5:11 இருக்குது. இந்த வசனம் தாவீது சொல்கிறாரு, உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து சந்தோஷமாக எப்பொழுதும் தேவனை நோக்கி கும்பிடுகிறவர்கள், தேவனை நோக்கி கெஞ்சுகிறவர்கள் யாவரும் எந்நாளும் சந்தோஷமாக இருப்பாங்களாம். அவங்க எப்படி இருப்பாங்களாம்? கெம்பீரிப்பார்களாம். அவங்களுடைய சவுண்ட்லேருந்து எல்லாமே ஒரு கெம்பீரமாக இருக்குமா. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். நிச்சயமாக தேவனை அண்டிக்கொள்கிறவர் யாவரையும் தேவன் காப்பாற்றுகிறார். அவருடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்கள். அவருடைய நாமத்தை, அவருடைய பேரை, அவருடைய வழிகளை நேசித்து அவர் மேல் விசுவாசம் வைக்கிற யாவரும் எப்படி இருப்பாங்களாம்? களி கூறுகளாக இருப்பாங்களாம். ஒரு மனுஷன் சந்தோஷமாக இருக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். இந்த காலத்தில் எல்லா இடத்துலையுமே கவலைகள் இருக்குது. எல்லாருமே சஞ்சலத்தோடு வாழ்கிறாங்க. ஆனால் நாம் தேவனை நேசித்தோம்னா அவருடைய வேத வசனத்தின்படி நடந்து களிக்கூறுகளாய் மாறுவோம். நாமும் கடன் வாங்காமல் இருப்போம், எல்லாரிடத்துல அன்பாக இருப்போம், நேசிக்கிறவர்களாக இருப்போம். தேவனுடைய சாயல், தேவனுடைய முகரூபம், தேவனுடைய ஐக்கியம் எல்லாமே நமக்கு வந்துருங்க. எல்லாமே மனுஷனுக்கு ஸ்பெஷலாக இருக்கும்போது தேவனுடைய கான்டாக்ட் அதிகமாக இருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வேதத்தை வாசிக்க வாசிக்க அவனுடைய முகரூபம் மாறுதுங்க. ஒரு சமாதானம் வருது. சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம்னு வசனம் சொல்லுது. அப்போ மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறான். நாமும் அவ்வாறு இந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வோமா? தேவனிடத்தில் அண்டி சேருவோமா? எப்பொழுதும் பரிபூர்ண சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் இருப்போமா? அவர் சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன் என்றார். சமாதானத்தை பெற்றுக்கொள்ள